விவேக சிந்தாமணி என்ற நூலிலிருந்து இன்றைய தினம் 75வது பாடலும் விளக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள். உத்தரமேரூரிலிருந்து பாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 75. இம்மையில் சொர்க்கத்துக்கு சமமானவை. இம்மையில் சொர்க்கத்துக்கு சமமானவை. நற்குணமுடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று. நற்குணமுடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று. பொற்புடை மகளிரோடு பொருந்திய வாழ்தல் ஒன்று. பற்பலரோடு நன்னுள் பகர்ந்து வாசித்தல் ஒன்று. சொற்பெறும் இவைகள் மூன்றும் இம்மையில் சொர்க்கமாமே. இம்மையில் சொர்க்கத்துக்கு சமமானவை. நற்குணமுடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று. நற்குணமுடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று. பொற்புடை மகளிரோடு பொருந்தியே வாழ்தல் ஒன்று. பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று. சொற்பெறும் இவைகள் மூன்றும் இம்மையில் சொர்க்கமாமே. நல்ல குணம் கொண்ட அரசரை விருப்பத்துடன் கண்டு வணங்குதல் ஒன்று. அழகுடைய மகளிருடன் பொருந்தி வாழ்வது ஒன்று. நல்லாசிரியரை அடுத்து கற்று மற்ற மாணவருடன் நல்ல நூற்பொருளை சொல்லி ஐயம் நீக்கி கொள்ளல் என்பதும் ஒன்று என்ற இந்த மூன்றும் இப்பிறப்பில் அனுபவிக்கக்கூடிய சொர்க்க இன்பமாகும். மீண்டும் பாடலை பார்ப்போம். இம்மையில் சொர்க்கத்துக்கு சமமானவை. நற்குணமுடைய வேந்தை நயந்து சேவித்தல் ஒன்று. பொற்புடை மகளிரோடு பொருந்தியே வாழ்தல் ஒன்று. பற்பலரோடு நன்னூல் பகர்ந்து வாசித்தல் ஒன்று. சொற்பெறும் இவைகள் மூன்றும் இம்மையில் சொர்க்கமாமே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து 75வது பாடலும் விளக்கமும். தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்லாதன் ஐயா அவர்கள். உத்தரமேரூரிலிருந்து இணைந்து கொண்டார். நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.